இந்த மெத்தடில் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்கிற நன்மைகள் என்னென்னா, இங்கிலீஷில் உங்களுக்கு லிசனிங் ஸ்கில் டெவலப் ஆகும், ரெண்டாவது ரீடிங் ஸ்கில் டெவலப் ஆகும், ப்ரொனன்சியேஷன் அழகாகும், அது தெளிவாகும், ஸ்பீக்கிங் ஸ்கில் டெவலப் ஆகும், ஆங்கில சொற்களின் அர்த்தங்களை உங்களோட மூளை ஈஸியாக மனநமிட்டுக் கொள்ளும். மொத்தத்தில் இந்த மெத்தடில் நீங்கள் ஆங்கிலத்தை ஈஸியாக ஃபன்னாக கற்றுக்கலாம். ஃபர்ஸ்ட் லிசன், முதல்ல கேளுங்க. ஸ்போக்கன் இங்கிலீஷ் அண்ட் திங்கிங். Thinking is very crucial part of spoken English. Whatever you can think in English, you can speak. So you should make a habit to think in English. இது உங்க நேரம், நீங்களே இதை வாசிங்க. முக்கிய விஷயம் என்னன்னா, இதை மனசுக்குள்ள வாசிக்காம சத்தமிட்டு வாசிக்கணும். இப்போ நாங்கள் அதை சத்தமாக சொல்ல போகிறோம். அதை நீங்களும் எங்களோட ரிப்பீட் பண்ணுங்க, சொல்லுங்க. ஸ்போக்கன் இங்கிலீஷ் அண்ட் திங்கிங். Thinking is very crucial part of spoken English. Whatever you can think in English, you can speak. So you should make a habit to think in English. இப்போ இதோட தமிழ் மீனிங் என்ன, தமிழ் அர்த்தம் என்னன்னு பார்க்கலாம். இதோட தலைப்பு ஸ்போக்கன் இங்கிலீஷ் அண்ட் திங்கிங், பேச்சு ஆங்கிலமும் சிந்தனையும். திங்கிங் இஸ் வெரி க்ரூஷியல் பார்ட் ஆஃப் ஸ்போக்கன் இங்கிலீஷ். சிந்தனை என்பது பேச்சு ஆங்கிலத்தோட மிக முக்கியமான ஒரு பகுதியாகும். Whatever you can think in English, you can speak. ஆங்கிலத்தில் எதையெல்லாம் உங்களுக்கு சிந்தனை செய்ய முடியுமோ அதை உங்களால் பேச முடியும். ஆகவே ஆங்கிலத்தில் சிந்திப்பதை நீங்கள் ஒரு பழக்கமாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். இதுதான் தமிழ் மொழிபெயர்ப்பு. இந்த தலைப்பு எங்களுக்கு எதை பற்றி கற்றுத்தருதுன்னா, சிந்தனை மொழி ஆங்கிலமாக இருந்தால் ஆங்கிலம் பேசுவது எளிதாக இருக்கும் அப்படின்னு சொல்லித்தருது. இப்போ உதாரணத்துக்கு, தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் நாங்கள். எங்களுடைய பேச்சு மொழியும் தமிழ் தான், நாங்கள் சிந்திக்கிறதும் சிந்தனை மொழியும் தமிழ் தான். அதனால் எங்களுக்கு தமிழ் பேசுவது ரொம்ப ரொம்ப ஈஸியாக எளிதாக இருக்கிறது. தமிழை தாய்மொழியாக கொண்ட நாங்கள் ஆங்கிலம் பேசும்போது, ஆங்கிலம் பேச ஆசைப்படும் போது விடுற பெரிய மிஸ்டேக் என்னென்னா, நாங்கள் தமிழில் சிந்தித்து அதை டிரான்ஸ்லேட் பண்ணி மொழிபெயர்த்து ஆங்கிலத்தில் பேசுகிறோம். அது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. அதனால தான் ஆங்கிலம் பேசுவதற்கு எங்களுக்கு ரொம்ப நாளாகுது, ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கடா, நீங்கள் ஆங்கிலத்திலேயே சிந்திக்க பழகிட்டீங்கன்னா ஆங்கிலத்தில் பேசுவது எளிதாக ஆகிரும் அப்படின்னு சொல்ல வராங்க.